நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹவுஸ் ஒயரிங்கு ரூப் காங்கிரீட் பைப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறா. 2 பெட்ரூமு, ஹால், கிச்சன், அட்டாச் பாத்ரூமு. இது கிச்சன் சைஸ் வந்து பெருசு, டைனிங் கிச்சன் சொல்ல. பெட்ரூம் சைஸ் வந்து 17க்கு 16 ஒரு பெட்ரூமு. இதில் வந்து இந்த மேவர்த் சைடில் ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்குறோம். இது வந்து 4.5 அடி அந்த செவுத்துலேருந்து, அந்த சைட்லேருந்து 7 அடி, 7க்கு 4.5 அடி. அதே நேர் கிழவர்த் சைடுமே 7க்கு 4.5 அடியில் இன்னொரு ஃபேனு. மொத்தம் 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்குறோம். இன்னொரு சைடில் வந்து 4.5க்கு 4.5யில் இன்னொரு ஃபேனு எக்ஸ்ட்ரா. மொத்தம் 3 ஃபேனு. இங்கே வந்து ஸ்பாட் லைட் வச்சுருக்குறோம். இந்த பெட்ரூமில் 3 ஸ்பாட் லைட் வச்சுருக்குறோம். இது வந்து டிவிக்கு இந்த பைப் இறக்கியிருக்கிறேன். பெட்டுக்கு நேர் ஆப்போசிட்டு. இது டிவி கேபிள் இழுக்கிறதுக்காக மேலே ஒரு பைப்பு. இந்த பைப் வந்து மேலே காங்கிரீட்டுக்கு மேலே ப்ரெஷர் பம்பு மாட்டுறதுக்காக ஒரு மெயின் லைனு. இது டிபி பாக்ஸிலிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டா. இன்னொரு பைப்பு 1 இன்ச்சு வந்து கேமரா லைனு. இந்த 3/4 இன்ச்சு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டருக்கு லைன் எடுக்கிறதுக்காக இதுவும் டிபி பாக்ஸிலிருந்து ஒரு லைன் தனியாக வச்சுட்டோம். 3/4 இன்ச்சு இது நம்ம தனியாக எம்சிபி போட்டு லைன் எடுத்துக்கலாம். இது பெட்ரூம் சைஸு, ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமுக்கு இது அட்டாச் பாத்ரூமு. இது வந்து 10.5க்கு 5 ஒரு சைஸு. மேலே வந்து 2 ஸ்பாட் லைட் வச்சுருக்குறோம். இந்த 3/4 இன்ச்சு வந்து இங்கே வென்டிலேட்டர் வரும் வெளியே, அதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ஒரு பாயிண்ட்டு. இது வந்து ஹீட்டர் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா வச்சுக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்டு. இது வந்து வாஷ் பேசின் ஒரு கீழே, அதுக்கு ஃப்ளக் பாயிண்ட்டுக்காக ஒரு பைப் வச்சுருக்கிறேன். இது இன்னொரு பெட்ரூமு, 10.5க்கு 11 சைஸு, சின்ன பெட்ரூம் தான். இதில் வந்து சென்டராக ஒரே ஒரு ஃபேன் பாயிண்ட் மட்டும் வச்சுருக்குறோம், ஃபேன் பாக்ஸு. இந்த பைப் வந்து ஹால்லேருந்து வர்றது. இந்த 3 வந்து இந்த நெட்டு கேபிள், ஃபைபர் ஆப்டிக்கல் இதெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக மேலே எடுத்துருக்குறோம். இதில் ஒரே ஃபேன் பாக்ஸு, 4 சைடு பைப் இறக்கிட்டோம். ஏசி லைனு எல்லாமே எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து தொட்டி லூக்கு வச்சுருக்குறோம். இதுக்கு மண் வைக்கணும். இந்த வெளியில் சன்சைடு நீட்டிக்கிறதுல எலிவேஷனில் பூரா ஜங்ஷன் பாக்ஸ் தான் வச்சுருக்குறோம். இதுக்கு முன்னாடி போர்ட்டிகோவுக்கு பதிலாக சீட்டு போடுறாங்க எலிவேஷனில் டிசைனாக, அதனால் இவங்க போர்ட்டிகோ போடல. இந்த சின்ன பெட்ரூமில் இவ்வளோ தான். இது வந்து கிச்சனில் வந்து 17க்கு 11 சைஸு. இது இந்த இடத்துல தான் டிபி பாக்ஸ் வருது, அதனால் மேலே போகிற மெயினில் எடுத்துருக்குறோம். மற்ற ரூம் மெயின் எல்லாமே ஃப்ளோரில் தான் வரும். இங்கே வந்து 2 ஃபேன் பாக்ஸ் வச்சுட்டான். 17 அடி நீளங்கிறதுனால 2ஆக பிரித்து வச்சுட்டான். அதாவது 5 அடி அந்த சைடில் இருந்துமே ஒரு 7 அடி தள்ளி வச்சுருக்கிறான். இங்கே வந்து அடுப்புக்கு நேர் வர்றதில் 2 ஸ்பாட் லைட் பாக்ஸ் வச்சுருக்கிறான். மற்றபடிக்கு எல்லா செவத்துலேயுமே பைப் இறக்கிட்டா நம்ம எங்கே ப்ளக் எல்லாம் வேணுமோ கீழே ஐடியா பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல ஃப்ரிட்ஜுங்கிறத நாங்கள் முதல்லையே ஐடியா பண்ணிட்டா அந்தந்த நேரம் இறக்கிட்டா. பாக்ஸ் ஃபிட் பண்ணுற வீடியோ தனியாக போடுறோம். இது கிச்சனில் அவ்வளோதான். இப்போ வந்து ஹால் சைஸ் வந்து 16.5க்கு 17 ஹால் சைஸு. இதில் மொத்தம் ஃபேன் பாக்ஸ் வந்து
சென்ட்ரல் மொத்தம் 4 ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கா. இது வந்து அந்த கார்னர்லேருந்து 4.5 அடி, சென்ட்ரு மறுபடியும் ஒரு 4.5 அடி, இன்னொரு சைடும் 4.5 அடி. ஸ்பாட் லைட் வந்து 4 வச்சுருக்கிறா. 3 அடிக்கு 3 அடி கார்னரில் கனெக்ட் பண்ணி 4 ஸ்பாட் லைட்டு. ஃபேன் பாக்ஸ் வந்து டிவி சைடு மட்டும் வைக்கல. இந்த வீடு கீழே பாக்ஸ் ஃபிட் பண்ணி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போடுற பைப்பு எல்லாமே மெயின் லைன் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் போடுறான். அந்த வீடியோ தனியாக போடுறேன். இப்போ மேலே காங்கிரீட்டில் ரூப் பைப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாமே வச்சு அட்டையெல்லாம் வச்சுட்டான். இது எலிவேஷனில் இது எல்லாமே வந்து ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுட்டான். இப்போ ரூப் பைப்பிங் ஒர்க் முடிஞ்சது. நன்றி.